இப்படி ஒரு நடிகரை எந்த இயக்குனருக்கு தாங்க பிடிக்காது? இயக்குன நம்ம கேப்டனை வச்சு இயக்குன எல்லா இயக்குனருக்குமே அவர் செல்லப்பிள்ளை தான் நினைக்கிறேன். இதை நான் சொல்லலைங்க, இயக்குனர் விக்ரமன் அவர்கள் சொல்கிறார், கேளுங்க. நான் மட்டும் இல்லை, அவர் நடித்த 150 படத்துலையும் எந்த டைரக்டர் போய் ஒரு கதை சொன்னாலும் அந்த கதை பிடிக்கலன்னு திருப்பி அனுப்புனதே இல்லை. நீங்க வேணா கேட்டு பாருங்க. அவர் பிடிக்கலன்னா கூட நடிப்பார். ஏதோ ஒரு ப்ரொடியூசர் நம்மளை நம்பி படம் எடுக்கிறான், ஒரு டைரக்டர் நம்மளை நம்பி படம் எடுக்கிறான். அப்போ அவங்களுக்கு இல்லாத கான்ஃபிடன்ட் நமக்கு என்ன இருக்க போகுது சொல்லிட்டு அவர் நடிப்பார். அதில் எவ்வளவு கோஆப்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுவார். எங்கேயுமே இன்டர்ஃபியர் ஆக மாட்டார். நம்ம தப்பாக ஷார்ட் எடுத்தால் கூட அவருக்கு தெரியும், அதை காட்டிக்க மாட்டார். அவர் பக்கத்தில் யார்ட்டாவது கமெண்ட் அடிக்க மாட்டார், சொல்ல மாட்டார் என்னையா ஷார்ட் எடுக்கிறானு அப்படின்ட்டு. வானத்தை போல டைம்லேயே மானிட்டர் வந்துருச்சு, நான் வைக்கலை. மரியாதை டைமில் மானிட்டர் வச்சுட்டு உட்காந்துட்டு அதில் மானிட்டர் பார்த்துட்டு தான் இது பண்ணுவோம், எல்லா டைரக்டர் மாதிரி. அப்போ கூட ஒரு நாள் கூட வந்து மானிட்டர் பார்த்ததே கிடையாது. அவர் நடிப்பார், நடித்து முடிச்சுட்டு வெளியில் போய் உட்காந்துக்குவார், அவ்வளோதான். அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட்லாம் பார்க்க முடியாது சார்.